வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நாம் உண்ணும் உணவுல நமக்கு தெரியாமலே நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷத்தன்மை உள்ள சில கெமிக்கல்கள நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உடல்ல பலவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. அது எந்த பாத்திரத்தில சமைப்பதால இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, டஃப்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்ஸ்டிக். இந்த நான்ஸ்டிக்ல செய்யக்கூடிய உணவு அதில் வரக்கூடிய இதுலேருந்து விஷத்தன்மைகள் வந்து நம்ம உணவுல கலந்து அதனால நெறைய பாதிப்புகள் வருது. பெரிஃப்ளோரோ ஆக்டனாயிக் ஆசிட் அப்படி பிஎஃப்ஓஏ அப்படின்னு சொல்லக்கூடியதும், அது பாலி டெட்ராஃப்ளோரோ எத்திலீன் பிடிஇஎஃப் என்றக்கூடிய இதுவும் இந்த கெமிக்கல் இதுதான் வந்து டெஃப்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இந்த கெமிக்கல் வந்து கோட்டட் உடைய பாத்திரத்த நம்ம யூஸ் பண்ணுவதால, அதுலேருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நம்ம உணவோட மிக்ஸ் ஆகி நெறைய ப்ராப்ளங்கள உடலுக்கு தீங்குல விளைவிக்குது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல தான் யூஸ் பண்ணணும். சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு 140 டிகிரிலேருந்து 220 டிகிரி வரையிலும் தான் அந்த பாத்திரத்த வந்து யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம வந்து சாதாரணமா தோசை சுடணும் அப்படின்னா 235 டிகிரி வந்து தேவைப்படுது. அதுலேருந்து பார்க்கும்போது கெமிக்கல் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த டெஃப்லான் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகி, கிராச் ஆகி, அது மாரி இருக்கக்கூடிய பாத்திரங்கள சமைப்பதால இன்னும் நெறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். இந்த பாத்திரத்தில சமைக்கும்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகைகள நம்ம சுவாசிப்பதால நமக்கு மூச்சு திணறல் வருது, வாந்தி, மயக்கம், இருமல், ஃபீவர் அப்படின்னு இதெல்லாம் வருது. இப்போ வந்து அமெரிக்காவுல உள்ளது பார்த்தா லாஸ்ட் இயர்ல வந்து இந்த பாத்திரம் சமைச்சால ஒரு 250க்கு மேற்பட்டவர்கள் வந்து இதில பாதிக்கப்பட்டுருக்காங்க ஒரு ஃபீவர்னால. அந்த ஃபீவர் வந்து டெஃப்லான் ஃப்ளூ ஃபீவர்ன்னே பேரு. டெஃப்லான் ஃப்ளூ ஃபீவரால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது வந்து எல்லாமே வந்து கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே இதோட எவ்வளோ கெடுதல் இருக்கு, என்ன இருக்கு எல்லாமே அவ்வளோ பக்காவா டீட்டெயிலா இருக்கு. நம்ம இந்த மாரி டெஃப்லான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு கெடுதல விளைவித்துக் கொள்ளாமல் நார்மலா யூஸ் பண்ணுங்க. இந்த டெஃப்ல நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவதால எண்ணெய் மட்டும் தான் குறையும். எண்ணெய் யூஸ் பண்றது குறையும். அதனால எண்ணெய் இல்லாம சாப்பிடலாம் அப்படின்னு தான் நெனைச்சோம். ஆனா அதோட விளைவுகள் வந்து உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பல விளைவுகள அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால எண்ணெய் ஊத்துனா கூட ஊத்தி சாப்பிட்டா கூட பரவாயில்லங்கிற ஸ்டேஜ்ல தான் அப்ப வந்து நான்ஸ்டிக் பாத்திரத்த சமைச்சு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் அதிகம். இப்ப நான்ஸ்டிக் பாத்திரத்தில சமைச்சு சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைகிளிசரைடு இப்ப இதய நோயை உண்டாக்கக்கூடிய மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ட்ரைகிளிசரைடின் அளவு மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ சமீபத்தில ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இதனால முடிஞ்ச அளவு அத தவிர்த்துருங்க. யாரெல்லாம் இன்னையிலேருந்து யூஸ் பண்ண மாட்டோம் என்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். மேலும் ஒரு சிறப்பான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.